இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் 1970-80களில் கனவு கன்னியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சோகத்திலும் சோகமானது. இப்படி ஒரு வாழ்க்கையை எந்த பெண்ணும் அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை ஸ்ரீவித்யா அனுபவித்தாங்க. நடிகர் கமலஹாசனின் முதல் காதலி ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவுக்கும் கமலஹாசனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி அப்படின்றத பற்றியும், ஸ்ரீவித்யாவுடைய கணவர் சொத்துக்காக திருமணம் செய்து விவாகரத்து பெற்றது ஏன் அப்படின்றத பற்றியும், கடைசி வரைக்கும் ஸ்ரீவித்யாவுக்கு குழந்தையே பிறக்கலை, என்ன காரணம் அப்படின்றத பற்றியும், ஸ்ரீவித்யா ஏகப்பட்ட நடிகர்கள் மிக முக்கியமாக ஒரு அரசியல்வாதியாலையும் தன்னுடைய வாழ்க்கையையே இழந்திருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையை அழித்த நடிகர்கள் அரசியல்வாதி யார் அப்படின்றத பற்றியும், மிக மிக முக்கியமாக புற்றுநோயால் ஸ்ரீவித்யா பாதிக்கப்பட்டது எப்படி அப்படின்னுட்டும், ஸ்ரீவித்யாவின் கடைசி ஆசை நிறைவேறாமல் போனது பற்றியும், ஸ்ரீவித்யாவுக்கு நடந்த ஒட்டுமொத்த கொடுமைகளை பற்றியும், இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சினிமா ஒரு பெரும் கனவு கடல். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்களை நாம் ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் அந்த கடலில் சுழலில் சிக்கி காணாமல் போனவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்கள அடையாளம் காணக்கூட நமக்கு நேரம் கிடைக்கல. அப்படி நம்மால் மறைக்கப்பட்ட ஒரு அழகிய ஆன்மா தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். அபூர்வ ராகங்கள் படத்தில் அந்த அகல கண்களை சுழற்றி நடிகர் கமலஹாசனிடம், கேள்வியின் நாயகனே, என் கேள்விக்கு பதில் என்னையா என கேட்பார். அந்த கேள்விக்கான பதில் அவங்களுடைய மறைவுக்கு பிறகுதான் நமக்கு கிடைத்தது. நடிப்பை விட தன்னுடைய கண்களால் ரசிகர்களை அதிகம் கவர்ந்தவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். கதாநாயகியாக நடித்து இவங்க வாங்கிய பெயரை விட கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்து புகழ் பெற்றது தான் அதிகம். அதாவது தாயாக, தங்கையாக, அண்ணியாக, காதலியாக, மனைவியாக, தோழியாக அப்படின்னு பெண்ணின் அனைத்து முக்கியமான பரிமாணங்களையும் தன்னுடைய நடிப்பில் கொண்டு வந்து ரசிக்க வைத்தவங்க தான் ஸ்ரீவித்யா அவர்கள். இது தவிர பேசும் விழிகளாலையும், துல்லியமான நடிப்பாலையும், நேர்த்தியான வசன உச்சரிப்பாலையும் தனக்குன்னு ஒரு பாதையை வடிவமைத்து அதன் மூலமாக ரசிகர்களை கட்டி போட்ட அழகு தேவதையான ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னுடைய 22 வயதிலேயே 17 வயது பெண்ணிற்கு அம்மாவாக நடித்து ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு நடிப்பில் முதிர்ச்சி பெற்றிருந்தாலும் மனதளவில் அவங்க ஒரு குழந்தையாகவே இருந்தாங்க. அவங்களுடைய இந்த குழந்தைத்தனமே பின்னாளில் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மீள முடியாத பல துயரங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்றது நம்மள பலருக்கும் தெரியாத அதிர்ச்சியான விஷயம். அந்த வகையில் நடிகை ஸ்ரீவித்யாவின் திரையுலக வாழ்க்கை மற்றும் சொந்த வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள், கொடுமைகள், அந்த பிரச்சனைகள் கொடுமைகளுக்கு காரணமானவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அழகுக்கு இலக்கணமாக திகழ்ந்த நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் 1953ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அன்று புகழ்பெற்ற கர்நாடக பாடகியான எம்எல் வசந்தகுமாரி மற்றும் மிமிக்ரி ஆர்டிஸ்டான ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு மகளாக சென்னையில் பிறந்தவங்க தான் ஸ்ரீவித்யா அவர்கள். பிறக்கும் போதே இசை மற்றும் சினிமா பின்புலத்தில் பிறந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு அந்த கலைகள் மீது அதீத ஆர்வம் உண்டானது. அது மட்டுமல்லாமல் இவங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே நடிகைகள் லலிதா, பத்மினி, ராகினி ஆகியோரின் வீடும் இருந்ததால் எப்போதும் அவர்கள் வீட்டிலேயே இருக்கும் ஸ்ரீவித்யா அவர்கள்
அவர்கள் போடக்கூடிய மேக்கப் மற்றும் ஆடும் நடனத்தை பார்த்து தானும் அவர்களைப் போல் வர வேண்டும் என்று சின்ன வயசுல இருந்தே கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியம் ஆகிய இரண்டையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அதில் நன்கு தேர்ச்சி பெற்றவுடன் தன்னுடைய 12வது வயதில், அதாவது 1964ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் நாட்டிய அரங்கேற்றத்தினை சென்னை கிருஷ்ணகான சபையில் வித்வான்கள் மற்றும் பண்டிதர்கள் முன்னிலையில் அரங்கேற்றினாங்க. ஸ்ரீவித்யாவின் நடனத்தை கண்டு பாராட்டிய அனைவருமே அவருக்கு வாழ்த்து மாலைகளை அள்ளி தூவினாங்க. இதன் பிறகு டெல்லி, கல்கத்தா, பம்பாய் என்று அரங்கேற்றத்திற்கு சென்று வந்த அவங்க ஒருமுறை டெல்லியில் அப்போதைய ஜனாதிபதி சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை, பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி ஆகியோர் முன்பு நடனமாடினாங்க. ஸ்ரீவித்யா அவர்களின் நடனம் முடிந்த பிறகு நேராக அவரது அம்மாவான எம்எல் வசந்தகுமாரியிடம் வந்த இந்திரா காந்தி அவர்கள் மகளின் நடனத்தை பற்றி பாராட்டப் போகிறார் என்று பார்த்தால், உங்களுடைய மகள் காதில் அணிந்திருந்த தோடு மிகவும் அழகாக உள்ளது. நான் நடனத்தை பார்த்ததை விட அதையே தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறினாராம். இப்படி வித்தியாசமான முறையில் மிகப்பெரிய ஆளுமையிடம் இருந்து பாராட்டு பெற்ற ஸ்ரீவித்யா அவர்களின் திரை வாழ்க்கை ஆரம்பித்ததும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான். தந்தை நாடகத்தில் நடித்து கொண்டு வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து தான் ஸ்ரீவித்யாவின் குடும்பமே நகர தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அது போதாமல் குடும்பம் மிகவும் மோசமான பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. உடனே ஸ்ரீவித்யாவின் அம்மா எம்எல் வசந்தகுமாரியும் நிறைய கச்சேரிகளை நடத்தி சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேறினாலும் தந்தைக்கு இருந்த சரும நோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியிருந்தது. இதனால் ஸ்ரீவித்யாவும் சினிமாவில் நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1967ஆம் ஆண்டு ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளிவந்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்தாலும் நாயகிகளுள் ஒருவராக அறிமுகமானது என்னவோ கே. பாலச்சந்தர் அவர்களின் 100க்கு 100 திரைப்படத்தில்தான். முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கல்லூரி மாணவி மஞ்சுளாவாக ஆர்.எஸ். மனோகருக்கு மகளாக மிகச் சிறப்பாக நடித்திருந்தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். கே. பாலச்சந்தரின் அறிமுகம் சோடை போகாது என்பதற்கேற்ப தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் இன்னும் மிளிர்ந்தாங்க, சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அதிலையும் குறிப்பாக 1975ஆம் ஆண்டில் மீண்டும் கே. பாலச்சந்தர் அவர்களின் படமான அபூர்வ ராகங்கள் படத்தில் கதையின் நாயகியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனைவியாக நடித்து ரசிக்க வைத்திருந்தாங்க, அசர வைத்திருந்தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். கமலஹாசனும் நடித்திருந்த இந்த படத்தில் 22 வயதான ஸ்ரீவித்யா அவர்கள் 17 வயதான ஜெயசுதாவுக்கு அம்மாவாக, பாடகி பைரவியாக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தாங்க. அதன் பிறகு 6 புஷ்பங்கள், திருக்கல்யாணம், இமயம் என வரிசையாக நாயகி, 2ஆம் நாயகியாக நடித்த அவங்களுக்கு 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அக்கா, அண்ணி, மனைவி போன்ற வேடங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவற்றையும் விடாமல் அதலையும் சிறப்பாக நடித்து நடிப்புக்கே இலக்கணமாக திகழ்ந்தாங்க. எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அவற்றில் அப்படியே பொருந்தி போகும்படியான நடிப்பை தரும் ஸ்ரீவித்யா அவர்களை ஒரு சோலோ ஹீரோயினாக தமிழ் திரையுலகம் கொண்டாட மறந்திருந்தாலும் மலையாள திரையுலகம் காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு ஸ்ரீவித்யாவை எல்லா வேடங்களிலும் நடிக்க வைத்து கொண்டாடி தீர்த்தது. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவங்க ஏற்று நடித்த வேடங்களை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அழுகை, சிரிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து இன்றும் அதன் வாயிலாக நம் மனங்களில் வாழ்ந்து வருகிறார் என்றால் அது ஸ்ரீவித்யா அவர்களால் மட்டுமே சாத்தியமானது. அதிலும் குறிப்பாக 1990களில் ரஜினி, அஜித், விஜய் ஆகியோருடைய படங்களில் அவங்களுக்கு அம்மாவாக இவங்க நடித்திருந்த வேடங்கள் அனைத்திலும் அப்படியே பொருந்தி போயிருப்பாங்க. ரஜினி, மம்மூட்டி நடித்த தளபதி பட
கல்யாணி ஆகட்டும், விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை பட லட்சுமி ஆகட்டும், கண்ணுக்குள் நிலவு மற்றும் ஆனந்தம் போன்ற படங்களின் கதாபாத்திரங்களாகட்டும், அனைத்திலும் ஒரு தேர்ந்த நடிப்பை வழங்கி அந்த இடத்துல வேறு யாரையும் பொருத்தி பார்க்க முடியாதபடி நடித்து ரசிக்க வைத்திருந்தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். உலகநாயகன் கமலஹாசனுடன் அபூர்வ ராகங்கள் படம் தொடங்கி அன்னை வேளாங்கண்ணி, உணர்ச்சிகள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தாங்க ஸ்ரீவித்யா. இருவருமே கே பாலச்சந்தரின் அறிமுகங்கள், அதாவது கமலும் ஸ்ரீவித்யாவும். துவக்க காலத்தில் இருந்தே இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்பதாலோ என்னவோ ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தினரிடம் கமல் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார். அதிலும் ஸ்ரீவித்யாவின் அண்ணன் சங்கரராமனும் கமலும் நெருங்கிய நண்பர்கள். இதனால் நடிகர் கமல் ஸ்ரீவித்யா மீது இருந்த காதலை முதலில் அவரது அண்ணனிடம்தான் கூறியிருக்கின்றார். ஆனால் அவரது அண்ணனோ, நீ எதுவாக இருந்தாலும் அம்மாவிடம் சென்று நேரடியாகவே கேள் என்று சொல்ல, கமலும் நேரடியாக ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஸ்ரீவித்யாவின் அம்மா எல் வசந்தகுமாரியோ, நீங்கள் இருவரும் இப்போதுதான் வளர்ந்து வரும் நிலையில் இருக்கின்றீர்கள், அதனால் உங்களது துறை சார்ந்த வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், காதலெல்லாம் வேண்டாம் என்று மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் பிறகு இருவரும் கலைத்துறையில் கவனம் செலுத்தி முன்னேறி வந்த நேரத்தில் தான் கமலஹாசன் அவர்கள் வாணி கணபதியை காதலிக்க தொடங்கினார். மேலும் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் கமலுடனான காதலை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஸ்ரீவித்யா அவர்களுக்கு. அப்போதே மனம் நொந்து மனமுடைந்து போயிட்டாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஸ்ரீவித்யா திரைப்பட இயக்குனரான பரதன் என்பவரை காதலித்தாங்க. ஆனால் அந்த காதலும் முறிந்து போனது. அதன் பிறகு மலையாளத்தில் தனது தீக்கனல் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஜார்ஜ் தாமஸ் என்பவரை காதலித்தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். ஆனால் இந்த காதலுக்கும் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க, அவங்களுடைய அதாவது குடும்பத்தினருடைய எதிர்ப்பையும் அனைவருடைய எதிர்ப்பையும் மீறி 1978 ஜனவரி 19 அன்று ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீவித்யா அவர்கள். ஜார்ஜ் தாமஸ் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால திருமணத்திற்கு முன்பாகவே ஆச்சாரமான பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று மதம் மாறினார். திருமணத்திற்கு பிறகு சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் அருகில் குடியேறிய ஸ்ரீவித்யா இல்லத்தரசியாக இருக்க விரும்பிய நிலையில் அவரை கணவர் ஜார்ஜோ நிதி பிரச்சனைகளை காரணம் காட்டி நடிக்க கட்டாயப்படுத்தியதால வேறு வழியின்றி மீண்டும் தன் திரையுலக பயணத்தை தொடங்கினார். இதனால் 3 முறை தான் தாயாவதற்கான பாக்கியம் கிடைத்தும் கணவரின் வற்புறுத்தலால் தனக்கு கிடைத்த பொக்கிஷங்களை கருவிலேயே அழித்தார் என்று தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதன் பிறகுதான் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு தான் எடுத்த முடிவுகளை நினைத்து ஸ்ரீவித்யா மனம் நொந்து போயிருக்காங்க, வருந்தி இருக்காங்க. மேலும் கணவர் கொடுத்த பல பிரச்சனைகளால் மிகுந்த மன உளைச்சல்களுக்கு ஆளாகி தவறான முடிவுக்கும் முயன்றிருக்காங்க. இதனை அருகில் இருந்த உறவுக்காரர் ஒருவர் ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடமும் சகோதரரிடமும் சொல்லியிருக்காரு. உடனடியாக ஸ்ரீவித்யாவின் வீட்டிற்கு சென்ற அவருடைய அம்மா அங்கிருந்து தனது மகளை மீட்டு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஜார்ஜிடம் இருந்து விவாகரத்து பெற்று கொடுத்திருக்காங்க. மேலும் ஸ்ரீவித்யா சம்பாதித்து வாங்கிய சொத்துக்களையும் ஜார்ஜ் அபகரித்து கொண்டதால நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி மீட்டு கொடுக்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள். இந்த பிரச்சனைகளால் 35 வயதே அப்போது ஆகியிருந்த ஸ்ரீவித்யா அவர்கள் வேறொரு திருமணத்தை பற்றியும் யோசிக்க முடியாமல் போனது. இருந்தாலும் அண்ணன் மற்றும் அம்மாவின் உதவியுடன் தமிழ், மலையாளம் என நடிப்பில் மட்டுமே அதன் பிறகு கவனம் செலுத்த தொடங்கினாங்க. இந்த நேரம்தான் காலதேவன் அவருடைய வாழ்க்கையில 2ஆம் கட்ட ஆட்டத்தை ஆரம்பித்து வைக்க காத்திருந்தது. அதாவது கணவருடனான விவாகரத்துக்கு பிறகு 1990களில் ஸ்ரீவித்யா திரைத்துறையில் மிகவும் பிஸியாக வலம் வர தொடங்கினாங்க.
அந்த நேரம் எவ்வளவு காலம் அண்ணனுக்கு பாரமாக இருப்பது, அதனால் தனக்கென்று ஒரு வீடு பார்த்து போய்விட்டால் யாருக்கும் நம்மால் தொந்தரவு இருக்காது என்று தனது அண்ணனிடம் சொல்லி இருவரும் சேர்ந்து வீடு பார்க்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீவித்யா அவர்கள் நடிகை என்பதால யாரும் வீடு கொடுக்க முன் வராத நேரத்தில் எம்எல் வசந்தகுமாரி மீது இருந்த மரியாதையின் காரணமாக கர்நாடக இசையில் தேர்ந்த வயலின் இசை கலைஞரான MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வீட்டு மாடியில் காலியாக இருந்த போர்ஷனை வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சமயம் ஸ்ரீவித்யாவின் அம்மா வசந்தகுமாரியும் மகளுடன் வந்து பாதுகாப்பிற்காக தங்கி அங்கிருந்து கச்சேரிகளுக்கு சென்று வந்திருக்காங்க. மகள் பெரிய அளவில் சம்பாதித்தாலும் அதிலிருந்து ஒரு பைசா கூட வாங்காமல் தான் அவரது அம்மாவும் அண்ணனும் உதவி வந்திருக்காங்க. இந்த நேரம் 1990ஆம் ஆண்டு ML வசந்தகுமாரி ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதன் தாக்கத்தால் திடீரென்று காலமாக ஸ்ரீவித்யாவுக்கு தன் உலகமே இருண்டு போனது போல ஆகிவிட்டது. தனக்கென்று இருந்த ஒரு ஜீவனும் நம்மை தவிக்க விட்டுட்டு போய்விட்டதே என்ற கவலையும் தொற்றிக்கொண்டது. இந்த நேரம் மலையாளத்தில் படம், தொலைக்காட்சி தொடர் என்று அதிகம் நடித்து வந்த ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் வரத் தொடங்கினர். இதனால் தன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான அண்ணனிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் சென்னையை விட்டு திருவனந்தபுரத்தில் குடியேறினாங்க. அங்கு மிகவும் பிஸியான நடிகையாக வலம் வந்த ஸ்ரீவித்யா அவர்கள் சொத்துக்கு மேல் சொத்தை வாங்கி குவித்தாங்க. தான் எங்கு இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்று கூட அவர் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் சொல்லாமல் இருந்து வந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா குறித்து யாரோ தெரிந்தவர்கள் மூலமாக வரும் தகவல்கள் மட்டுமே அவரது குடும்பத்தினரின் காதுகளுக்கு சென்றிருக்கின்றது. தன் தங்கை எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவரது அண்ணனும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். திடீரென்று ஒரு நாள் 2006ஆம் ஆண்டு தனது மறைவிற்கு முன்பாக சென்னை வந்திருந்த பழம்பெரும் நடிகையான பத்மினி தன் வீட்டிற்கு அருகில் இருந்த ஸ்ரீவித்யாவின் அண்ணனிடம், உனக்கு விஷயம் தெரியுமா, ஸ்ரீவித்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கா, சாவின் விளிம்புல இருக்கா, நீங்கெல்லாம் ஏன் போய் கூட பார்க்கல என்று கேட்கவும் அப்போதுதான் பதறி அடித்து கொண்டு திருவனந்தபுரத்திற்கு ஓடினாராம் அவரது அண்ணன் சங்கரராமன். இதற்கிடையில் எப்போதாவது தங்கையிடம் போனில் பேசினோம், ஒரு முறை கூட நம்மிடம் இப்படியான சூழலில் இருக்கிறேன் என்று சொல்லாமலேயே விட்டுவிட்டாளே என்று மனதிற்குள்ளாகவே வேதனைப்பட்டு கொண்டு சென்றவர் அங்கு ஸ்ரீவித்யா இருந்த கோலத்தை பார்த்துவிட்டு, ஐயோ வித்யா, இப்படி பண்ணிட்டியே, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்று தலையில் அடித்து கொண்டு கதறினாராம். அப்போது கூட ஸ்ரீவித்யா தனது அண்ணனை பார்த்து, நீ ஏன் இங்க வந்த, முதல்ல வீட்டுக்கு போ, மன்னி தனியா இருப்பா, அவளை தனியா விட்டுட்டு எதுக்கு வந்த, எனக்கு ஒன்றும் இல்லை என்று திட்டினாங்களாம். பிறகு ஸ்ரீவித்யாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அவரின் அண்ணனை பார்த்ததும், நீங்கள் தான் இவரின் அண்ணனா, ஏன் இவரை இப்படி தனியா விட்டுட்டீங்க, இவருக்கு இப்படி ஒரு முக்கியமான மருந்து வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இவங்க கூட இருந்த கணேஷ்குமார் என்பவர், அதற்கு என்னிடம் பணம் இல்லை, ஏற்கனவே அவரின் சொத்துக்களை விற்றுதான் சிகிச்சைக்கு பணம் கொடுத்துள்ளேன் என்று கூறினாராம். அந்த ஏமாற்றிய அரசியல்வாதியே இந்த கணேஷ்குமார் தான். உங்களை போன்ற உறவினர்கள் உடன் இருந்திருந்தா இந்த அம்மாவுக்கு, அதாவது ஸ்ரீவித்யாவுக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். இங்குதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கின்றது. கேரளாவை சேர்ந்த நடிகரும் அரசியல்வாதியுமான கணேஷ்குமார் என்பவரை நம்பி இந்த ஸ்ரீவித்யா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஏமாந்து போனது, வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டது தெரிய வந்திருக்கின்றது. இந்த கணேஷ்குமார் யார் என்று பார்த்தீங்கன்னா, கேரளாவின் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண பிள்ளையின் மகன்தான் இந்த கணேஷ்குமார். கேரளாவுடைய முன்னாள் அமைச்சரான பாலகிருஷ்ண பிள்ளையின் மகனான இந்த கணேஷ்குமார் 2001 மே மாதம் முதல் மார்ச் 2003 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார்.
அது மட்டுமல்லாமல் 2011 மே முதல் 2013 ஏப்ரல் 1 அன்று ராஜினாமா செய்யும் வரை கேரள அமைச்சகத்தில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் சினிமாத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். ஏற்கனவே சயின்டிஸ்டான இவர் யாமினி என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்று இரண்டாவதாக பிந்து மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியே வந்த இவர் தற்போது பினராயி விஜயன் அமைச்சகத்தில் பங்கு கொண்டு டிசம்பர் 2023 முதல் கேரள அரசின் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றி வருகின்றார். அப்படிப்பட்ட இவருடன் நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு 2000ஆம் ஆண்டு தொடக்கத்தில்தான் அறிமுகம் ஏற்பட்டிருக்கின்றது. இவரின் ஆலோசனையின் பேரிலேயே சென்னையில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு வந்ததாகவும் ஸ்ரீவித்யா முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்கியதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதனாலேயே அவரது குடும்பத்துடனான உறவும் முறிந்து போயிருக்கின்றது. இந்த கணேஷ்குமாரால அரசியல்வாதி கணேஷ்குமாரால ஸ்ரீவித்யாவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகி போனது. லட்சமாக சம்பாதித்தும் பயனின்றி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராடி 2006ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்த ஸ்ரீவித்யா அவர்கள் சிகிச்சையில் இருந்த சமயத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பவர் ஆஃப் அட்டர்னியாக கணேஷ்குமாரை நியமிப்பதாகவும் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயை தனது வீட்டில் வேலை பார்த்த சமையல்காரர்களுக்கும் தனது அண்ணன் மகன்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் என்று 10 லட்சம் ரூபாயை கொடுத்தது போக மீதி பணம் மற்றும் சொத்துக்களை ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலம் திறமை இருந்தும் இசை மற்றும் நாட்டியம் கற்றுக்கொள்ள முடியாத குழந்தைகளுக்கு உதவிட வேண்டும் என்றும் உயில் எழுதி அதனை கணேஷ்குமாரிடம் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்ரீவித்யா சிகிச்சையில் சுய நினைவில்லாமல் இருந்த நேரத்தில் தான் இதையெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கிருந்த செவிலியர்கள் சொன்னதாக ஸ்ரீவித்யாவின் அண்ணனுடைய, அதாவது சங்கரராமனுடைய மனைவி சமீபத்தில் ஒரு பேட்டியில் இது பற்றி சொல்லியிருந்தது மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் ஸ்ரீவித்யா ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அந்த கணேஷ்குமார் நிறைவேற்றவில்லை என்றும் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் நகைகள் என்ன ஆனது என்பது குறித்தும் இதுவரைக்கும் தெரியலையாம். எப்படியாவது அவளுடைய ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஸ்ரீவித்யாவுடைய அண்ணியும் நிறைய சட்ட போராட்டங்களை நடத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த கணேஷ்குமாரை அவங்களால ஜெயிக்கவே முடியலையா. ஏன்னா அவர் தான் பெரிய அரசியல்வாதியாச்சே, அமைச்சர் வேற, எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போது வரை ஸ்ரீவித்யாவுடைய சொத்துக்கள் என்ன ஆனது அப்படின்ட்டு தெரியாதான் அவங்களுக்கு. ஆனால் இந்த உண்மைகள் எதுவும் தெரியாமல் மக்களும் திரைத்துறையை சேர்ந்த சிலரும் ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தினர் அவருடைய சொத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு கைவிட்டதாக சொல்றாங்க. உண்மை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்று ஸ்ரீவித்யாவுடைய அண்ணி சமீபத்தில் ஒரு பேட்டியில் இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. மேலும் ஸ்ரீவித்யாவுடைய வாழ்க்கை முழுவதும் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது அவளுடைய தலையெழுத்து போல என்றும் தன்னுடைய கணவரும் ஸ்ரீவித்யாவின் அண்ணனுமான சங்கரராமன் தான் சாகும் வரை வருத்தப்பட்டு கொண்டே இருந்ததாகவும் ஸ்ரீவித்யாவை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்ததாகவும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஸ்ரீவித்யாவின் அண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவித்யா கமல் இடையேயான நட்பு காதல் திரைத்துறையில் பலருக்கும் தெரிந்திருந்தாலும் அது ஒரு கனவாக காற்றோடு கரைந்தும் போனது. எல்லோருடைய முதல் காதலும் வெற்றியில முடியல. அப்படி தோற்றுப்போன முதல் காதலையும் காதலியையும் நம் வாழ்க்கையின் இறுதி வரை மறக்கவே முடியாது என்று பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே போலதான் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் மறைந்த ஸ்ரீவித்யாவிற்கும் அவர்கள் இருவருக்குமான அந்த காதல் உண்மை அப்படின்றதால தான் காலமாக போகிறோம் அப்படின்றதை அறிந்தவுடன் நடிகர் ஒருவர் மூலமாக தன்னுடைய நிலையை எடுத்து கூறி நான் கமலை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த நபர் கமலிடம் போய் சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரீவித்யாவின் நிலையை அறிந்த கமல் தாமதம் ஏதும் செய்யாமல் உடனடியாக கிளம்பி திருவனந்தபுரத்தில் ஸ்ரீவித்யா அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு அவரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசியிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்போது பெரிய அளவில் பேசப்பட்டதுடன் பலரின் மனங்களை கலங்க செய்தது.
இந்த நிலையில்தான் சில வருடங்களுக்கு முன்பு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கமல் கலந்து கொண்டபோது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகை ஸ்ரீவித்யாவுடனான நட்பு குறித்த கேள்வி ஒன்றை கேட்டாங்க. அதற்கு பதிலளித்து பேசிய கமல், அவர் என் தோழி என்று சொல்வதை விட அவர் காதலி என்பதுதான் நிஜம் என்று மனம் திறந்து பேசியிருந்தார். அந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்த எல்லோரும் மறந்து போயிருந்த ஸ்ரீவித்யாவை பற்றி மீண்டும் பேச தொடங்கினாங்க. இது தவிர நடிகை குட்டி பத்மினியும் தன் பங்கிற்கு ஸ்ரீவித்யா காலமாவதற்கு முன்பு எப்படி இருந்தாங்க, தன்னுடன் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படின்னுட்டும் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு அழகு தேவதை ஏமாற்றங்களை மட்டுமே வாழ்க்கையில் சந்தித்து இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. அவருடைய ஆசைகளும் நிராசையாக போய்விட்டது. எல்லாம் இருந்தும் என்ன பயன் என்பது போல் ஆகிவிட்டது ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கை. நல்லவர்களாகவும் அழகானவர்களாகவும் அப்பாவியாகவும் இருந்துவிட்டால் ஸ்ரீவித்யாவுக்கு நடந்த கொடுமைதான் பலருக்கும் நடக்க வாய்ப்பிருக்கின்றது. இவரின் வாழ்க்கை எல்லோருக்குமான பாடம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் அந்த அகல கண்களை சுழற்றி நடிகர் கமலிடம் கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு பதில் என்னையா என கேட்டாரே, அந்த கேள்விக்கான பதிலை நடிகர் கமலஹாசன் ஒரு முறை சொல்லியிருந்தார். நான் 19 வயதில் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் நடித்தேன். அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது நான் திறமையானவன் என்பதை எனக்கு உணர்த்தியது ஸ்ரீவித்யா அவர்கள்தான். அவங்க எனக்கு தோழி மட்டுமில்லை, காதலியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படம் மூலமாகத்தான் எங்களுக்கு ஏற்பட்ட காதல் கடைசி வரைக்கும் இருந்தது. அது கல்யாணத்தில் முடிய வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை என ஸ்ரீவித்யாவின் நிறைவேறாத காதலை நினைத்து உருகியிருந்தார் கமல். கைகூடாத காதல், மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை, சுற்றிலும் நடந்த துரோகம், கடைசி வரை தனிமை, குழந்தை இல்லாத கொடுமை, மறையும் வரை நோயுடன் போராட்டம், இத்தனைக்கு பிறகும் தன் சொத்துக்களை இந்த சமூகத்துக்கே கொடுத்து சென்றிருக்கிறார் ஸ்ரீவித்யா என்றால் அவர் மனிதத்தை எவ்வளவு நேசித்திருப்பார் என்பதை யூகிக்கவே முடியவில்லை. ஸ்ரீவித்யா அவர்களை பற்றியும் கமலுடனான காதல் கைகூடாததை பற்றியும் 2 முறை திருமணமாகி விவாகரத்து ஆனதை பற்றியும் அந்த ஏமாற்றிய நடிகர்கள், ஏமாற்றிய அந்த அரசியல்வாதி, இதெல்லாம் பற்றியும் ஸ்ரீவித்யாவின் கொடுமையான இந்த வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவித்யா அவர்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த நரக வாழ்க்கை கொடுமைகளை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.